செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் சமீப காலங்களில் நடைபெற்று வரும் சட்ட ஒழுங்கு பாதிப்புகளை கண்டித்து தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தங்களது கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என்று வினா எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்ற இடத்தில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது எனவும், இதனால் அவரின் பெற்றோர் மற்றும் பகுதி மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் பரிதவித்து காலையில் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் மனநிலையை எண்ணி பார்த்தால் மீள முடியாத துயருக்கு ஆளாகும் நிலையே நமக்கு மிஞ்சுகிறது. சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் பெண் குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர ரணமே இன்னும் ஆறவில்லை. மேலும் நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை பகுதிகளில் நடந்த அரிவாள் வெட்டு, ஒரு பாவமும் அறியாதோர் மீதும் நடந்த கண்மூடித்தனமான வெறியாட்டம், நாமக்கல்லில் 7 வயது அரியா சிறுமி நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, மானாமதுரையில் காவல்துறையில் கைது செய்யப்பட்ட ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு காவல் மரணம், சென்னை காசிமேட்டில் இளம்பெண்ணை வயிற்றிலும் சொல்லனா இடத்திலும் எட்டி உதைத்த திமுக நிர்வாகி, கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியரை கொன்றுவிட்டு அவரது 60 வயது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை, சென்னை திரிசூலம் இரட்டை கொலை, கோவை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 43 மாணவர்கள் மருத்துவமனை அனுமதி, உணவு பாதுகாப்பில் அலட்சியம், திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் அக்கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு என கடந்த 1.5 வாரத்திற்குள் மட்டும் பாதுகாப்பின் அலட்சியமும் எண்ணற்ற வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனங்களையும் உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. 1.5 வாரத்திற்குள் உள்ளாகவே தமிழகத்தை உலுக்கி எடுக்கும் நிகழ்வுகள் எவ்வளவு என்றால், இந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளை கணக்கிட்டால் எவ்வளவு இருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார் விஜய். பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை என்ற நிலை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சரால் எப்படி மௌனம் சாதிக்க முடிகிறது? தமிழகம் முழுவதும் பச்சிளம் குழந்தைகள் முதல் பாட்டி வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் கொலை செய்வதும் தினம் தினம் நடந்து வருகிறது. தன்னுடைய ஆட்சியில் தமிழகமே பெரும் கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதை கண்டுகொள்ளாமல் தங்களது கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தி வரும் முதலமைச்சர் அவர்களே தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன்? இப்படி ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். சட்ட ஒழுங்கை காப்பதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் கடமை தவறிய பொறுப்பற்ற முழுவதுமாக தோல்வியடைந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என தாவேக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி.